அதிமுக கொடி சின்னத்தை நான் தான் பயன்படுத்தக்கூடாது என்றுதான் தீர்ப்பு உள்ளது. தொண்டர்கள் பயன்படுத்த தடை ஏதும் இல்லை. சிவகங்கையில் முன்னாள் முதல்வர் OPS பேட்டி. சிவகங்கையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களின் உரிமை மீட்புக் குழு மற்றும் சிவகங்கை மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட கழக நிர்வாகிகள் சார்பில் முன்னாள் முதல்வர் O. பன்னீர்செல்வத்திற்கு புரட்சி காவலர் என்ற பட்டத்தை வழங்கி வீரவாள் மற்றும் வளரி உள்ளிட்டவை நினைவு பரிசாக வழங்கினார்கள். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் O. பன்னீர்செல்வம், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை சில விதிகளின்படி அமைத்துக் கொள்ளலாம் என புரட்சி தலைவி சொல்லியிருக்கிறார் என்றும், அதிமுக கொடி சின்னத்தை நான் தான் பயன்படுத்தக்கூடாது என்றுதான் தீர்ப்பு உள்ளது. தொண்டர்கள் பயன்படுத்த தடை ஏதும் இல்லை என்றார். மேலும் எந்த தேர்தல் வந்தாலும் அதிமுகவில் எங்களது அணி இரட்டை இலை சின்னத்தில் தான் நிற்கும் என்றவர், 4.5 ஆண்டு காலம் பல தவறுகள் செய்தாலும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவில்தான் அதிமுக ஆட்சி நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி முறிவு எடப்பாடியின் உச்சபட்ச துரோகம் என்று சாடிய முன்னாள் முதல்வர் OPS, அமமுக பிரிந்து போட்டியிட்டதால் சட்டமன்றத்தில் அதிமுக தோல்வியை தழுவியது. ஆனாலும் எடப்பாடி திருந்தவில்லை. தற்போது மேலும் பல பிரிவுகள் ஏற்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராகி கட்சியை 5ஆக உடைத்திருக்கிறார். அதனால் தொண்டர்களை இணைக்கும் முயற்சியினை நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம். அதில் வெற்றியும் பெறுவோம் எனவும், எடப்பாடி இல்லாத அதிமுக மலரும் என நம்பிக்கை தெரிவித்தார். பொது சிவில் சட்டம் என்பது மனிதாபிமான முறையில் எந்த மக்களுக்கும் தீங்கு ஏற்படாத வகையில் மக்களுக்கு உரிய சட்டமாகவும் காலங்காலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பழக்க வழக்கங்களுக்கு மாசு ஏற்படாத வகையில் அமைய வேண்டும் என முன்னாள் முதல்வர் O. பன்னீர்செல்வம் விருப்பம் தெரிவித்தார். சட்டத்தின் மூலம் கொடியை கட்டக்கூடாது சொல்லலாம். அதிமுக ரத்தம், இந்த ரத்தத்தை மாற்றி வேற ரத்தம் போட்டு முடியுமா சொல்லுங்க. எந்த தேர்தல் வந்தாலும் அதிமுக எங்களுடைய அணி இரட்டை இலட்சணத்தை தான் நிற்கும். 4.5 வருடம் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவில் ஆட்சி நடைபெற்றது. அனைத்து மக்களும் நன்றாக தெரியும். எனக்கு மிகவும் நன்றாக தெரியும். ஒரு வாரம் தேசிய அளவில் கூட்டணி அமைத்து மாண்புமிகு பாரத பிரதமர்கள் தனது வலதுபுறம் உட்கார வைத்து கூட்டணி அறிவிக்கிறார். அமலாக்கத்துறை ஒரே வாரத்தில் கூட்டணியை முடித்துக் கொண்டு சொல்வது எங்களுக்கு 4.5 வருஷம் வெளியே சொல்லக்கூடாது. அவ்வளவு அக்கிரமம் செஞ்சாங்க. அதெல்லாம் பொறுத்துதான் அவங்க ஆதரவு கொடுத்தாங்க. அதாவது ஒருத்தருக்கா துரோகம் பண்ணிட்டு வர்றாரு எடப்பாடி பழனிசாமி. இதுதான் அவருடைய உச்சபட்ச துரோகம். கட்சியினுடைய நிலைமையில எடப்பாடி பழனிசாமி கட்சி சின்ன பண்ணப்பட்டு விட்டார். அவர் பொறுப்புக்கு வந்ததுனால, முதலமைச்சர் வந்ததுனால, பொதுச் செயலாளர் வந்ததுக்கு அவரை முதலமைச்சர் கட்சியை 2ஆக 3ஆக 5ஆக உடைத்திருக்கிறார். ஆகவேதான் நாங்கள் தொண்டர்களை இணைக்கின்ற முயற்சியில் நாங்கள் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறோம். உறுதியாக அதை நாங்கள் வெற்றி வருவோம். தக்க பாடம் புகட்டுவார்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பழனிசாமிக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள். அதிமுக எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டா எடப்பாடிய பொறுப்புலையோ கட்சியிலே எடப்பாடி இல்லாத அதிமுக மலரும். புது சிவில் சட்டத்தை பாஜக மாநிலத்துக்கு ஒரு மொழி கலாச்சாரம், மத கலாச்சாரம் இதெல்லாம் பார்க்கணும். பார்த்ததே சொல்ல முடியும். உங்களுடைய நிலைப்பாடு என்ன? எங்களுடைய நிலைப்பாடு மனிதாபிமான முறையில் எந்த மக்களுக்கும் தீங்கு ஏற்படாத சட்டம் வரணும். மக்களுக்குரிய சட்டமாக இருக்கணும். மக்கள் பயன்படுத்துகிற சட்டமாக இருக்கணும். அவங்க காலங்காலமாக பழக்க வழக்கத்தின்படி ஏற்றுக்கொண்ட பழக்க வழக்கங்களுக்கு வாசம் இருக்கணும்.